தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திடுங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். கூட்டணி தொடர்பான விஜய் முடிவால தாவேகாவினர் அப்செட் ஆகி இருப்பதா தகவல் வந்தவனும் இருக்கு. இது தொடர்பாக சில வலதுசாரி பத்திரிகைகள் தொடர்ந்து செய்தி எழுதிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜயோட அந்த கரூர் சுற்றுப்பயணத்தின் போது 41 பேர் பலியான அந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சி அடை செஞ்சது. இது தாவேகாவினுடைய கட்சி செயல்பாடுகளையும் கடுமையாக பாதிச்சது. கிட்டத்தட்ட 1 மாத கால அளவுக்கு தாவேகாவினர் வெளியிலே வராம முடங்கி இருந்தாங்க. இந்த ஒரு சூழல இந்த சம்பவத்துக்கு விஜய் சம்பவ இடத்துக்கு லேட்டா வந்ததுதான் முக்கிய காரணம்னு தமிழக அரசும் காவல்துறையும் வெளிப்படையாவே குற்றம் சாட்டினாங்க. மறுபக்கம் தாவேகாவினரோ இதுக்கு தமிழக அரசு தான் முழு பொறுப்பு, இந்த சம்பவத்துல திமுகவுடைய சதி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்தாங்க. இப்பவும் பேசிட்டு வராங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோலையும் விஜய் நேரடியாவே சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது கோபம் இருந்தா என் மேல காட்டுங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு பேசுறாரு. இந்த பேச்சுக்கு அப்புறமா திமுக தாவேகா இடையான அந்த கருத்து வேறுபாடு அதிகரிக்குது. ஏற்கனவே கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா விஜய் 2026 2 பேருக்குள்ளதான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு பேசினாரு. இவருடைய இந்த பேச்சுக்கு அப்புறமா தாவேகாவினர் தமிழக அரசுக்கு எதிரான அரசியல் வேலைகளை ஈடுபட தொடங்கினாங்க. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா திமுக அரசு மீதான கோபம் தாவேகாவினருக்கு அதிகமாயிருக்கு. இந்த ஒரு சூழல்ல எப்படியாவது வரப்போற 2026 திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றணும்ன்ற முடிவுக்கு தாவேகாவினர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை, அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தாவேகா தனிச்சு நின்னா வெற்றி பெறுவது இயலாத காரியம். அதனால வரப்போற தேர்தலில் திமுக அரசை எப்படியாவது ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும், இதுக்காக தாவேகா கூட்டணிக்கு போகணும். இதுக்காகவே சில சமரசங்களை செஞ்சு கூட்டணி முடிவை விஜய் சீக்கிரமே அறிவிப்பார்னு தாவேகாவினர் எதிர்பார்த்ததாக சொல்லப்படுது. ஆனா விஜயோ கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள் பேச்சை கேட்டு நடந்து முடிஞ்ச சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல மறுபடியும் சொல்றேன், 2026 2 பேருக்குள்ளதான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கேன்னு தன்னை மறுபடியும் முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சது கட்சியினர் மத்தியில ஒரு ஏமாற்றம் தந்திருப்பதா சொல்லப்படுது. இதனால தொடக்கம் முதலே தாவேகாவில சீட் வாங்குறதுக்கு மும்முரம் காட்டின சில மூத்த நிர்வாகிகள் தற்போது சைலண்ட் ஆகியிருப்பதாகவும் சொல்லப்படுது. விஜயோட இந்த முடிவு தாவேகா நிர்வாகிகளை அப்செட் ஆகி இருப்பதாகவும் கட்சிக்குள்ள இது ஒரு மனவிரக்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையை திமுக மறுப்பக்கும் அவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வதாகவும் பேசப்பட்டு வருது. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக அரசியல் களத்தை கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் 2 பிரிக்கலாம். அதாவது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் களம் விஜயோட வருகையால 4 முனை போட்டியா இருந்தது. இது திமுகவுக்கு சாதகமா பேசப்பட்டது. கரூர் சம்பவத்தை மையமா வச்சு இது 3 முனை போட்டியா மாறலான்னு சொல்லப்பட்டது. காரணம் ஆளும் அரசு தரக்கூடிய நெருக்கடியால விஜய் அதிமுக பாஜக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இதற்காக அதிமுகவும் பாஜகவும் விஜய் இந்த 1 மாத காலமா வீட்டில் முடங்கி இருந்த காலத்துல அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி அவரை கூட்டணிக்குள்ள வர வைக்கிறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சாங்க. அவங்களுடைய முயற்சி தற்போது தோல்வியில முடிஞ்சிருக்கு. விஜய் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தமிழக அரசியல் களத்தை மீண்டும் 4 முனை போட்டி மாறி இருக்கு. இதே மாதிரி 4 முனை போட்டியோட 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அது கண்டிப்பா திமுக அரசுக்கு தான் அது சாதகமா முடியும். ஒருவேளை 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா விஜய்க்கு அது அரசியல் ரீதியா சில சிக்கல்களை ஏற்படுத்தும். மேலும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு விஜய் திமுக அரசை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசினுடைய கோபத்துக்கும் அவர் ஆளாகலாம். ஏன்னா இந்த இடத்துல அவர் தொடக்கம் முதலே பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு விமர்சனம் செஞ்சுட்டு வராரு. அந்த விமர்சனத்தை கூட பொருட்படுத்தாம பிஜேபி இந்த கரூர் விவகாரத்தில் அவருக்கு நேரடியாகவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மத்திய அரசு ஒரு எம்பி குழுவை கரூருக்கு அனுப்பி வச்சு அவங்க கூட விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. தொடர்ந்து அவரை விஜய் கூட்டணி கொண்டு வரதுக்கு நிறைய முயற்சிகளையும் எடுத்து வந்தாங்க. இதெல்லாம் விஜய் பொருட்படுத்தாம இருக்கிறது பிஜேபிக்கும் ஒரு கோபத்தை ஏற்படுத்தலாம். இப்படியான ஒரு சூழல்ல இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம விஜய் இதெல்லாம் செய்யறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. விஜய் கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாரு. விஜய் இதை தெரிஞ்சு செய்ய வேண்டிய காரணம் என்ன? இப்போ கரூர் சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மேல வழக்கு பதிவு செய்யாம தமிழக அரசு அவரை அப்படியே விட்டுட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து தாவேகாவினர் இப்பவும் திமுக அரசு தான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. நடந்து முடிஞ்ச தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் பத்தி வரம்பு மீறி பேசியிருந்தாரு. குறிப்பா திமுக எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி மேல கடுமையான விமர்சனங்களை வரம்பு மீறி முன் வச்சிருந்தாரு. இதுக்கெல்லாமே தமிழக அரசு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காம தான் இருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம இருக்கக்கூடிய தமிழக அரசுடைய செயலுக்கு பிரதிபலனா தான் விஜய் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரான்ற கேள்வியும் இங்க நமக்கு வருது. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம்.
விஜய் பாஜக அதிமுக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு போய் யாரோ ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கா கட்சி தொடங்கினாரு, அவர் தன்னை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் கட்சி தொடங்கினாருன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த கேள்வி சரியான கேள்விதான். ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் ரெண்டுமே இருக்க வேண்டும். இன்னைக்கு கள நிலவரத்தை பார்த்து அப்படி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு முதல்வராக வேண்டும்ன்றது ஒரு லாங் டேர்ம் கோலா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஷார்ட் டேர்ம் கோலா எதா இருக்கணும்னா, தன்னை அரசியல் எதிரியா அவர் சொல்லிட்டு இருக்காரையா திமுக அரசை, அந்த அரசை களத்துல இருந்து அகற்ற வேண்டியதற்கான வேலைகள்ல தான் விஜய் ஈடுபட வேண்டும். ஆனா இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம விஜய் தொடர்ச்சியா நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் அப்படின்னு பேசிட்டு வராரு. இந்த இடத்துல இனிமே திமுகவினர் விஜய் மேல கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் மறைமுகமா திமுகவுக்கு சாதகமான வேலைகள்ல தான் ஈடுபட்டு வர்றாரு. இந்த இடத்துல நியாயமா விஜய் மேல கோவப்பட வேண்டியது யாருன்னா அதிமுக தான். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அதிமுகவினர் தாவேகாவுக்கு நிறைய இடங்களை சப்போர்ட் பண்ணாங்க. ஏன் அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கூட சட்டசபை வரைக்கும் போய் தாவேகாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாவே மாறி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து பேசினாரு, சட்டசபையிலும் பேசினாரு. இதையெல்லாம் மறந்துட்டு விஜய் எடுத்திருக்க இந்த முடிவு தாவேகாவுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தோ இல்லையோ, கண்டிப்பா அதிமுகவுக்கு சில பின்னடைவுகளை கொடுத்திருக்கு. குறிப்பா 2026 விஜயுடைய இந்த முடிவு அதிமுகவை மீண்டும் எதிர்க்கட்சி அமர வைக்கலாம் அல்லது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படலாம். ஏன்னா விஜயே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, 2026 2 பேருக்குள்ள தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகேன்னு. இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல அதிமுக தான் திமுகக்கு மாற்று இருந்த காலத்தை மாற்ற பார்க்கிறாரு. அதாவது அதிமுகவினுடைய இடத்தை பிடிக்க பார்க்கிறாரு. இதை அதிமுகவினர் உணர்ந்து தங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இனிமேலாவது விஜய்க்கு எதிரான அரசியல்ல ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை அதிமுகவினர் புரிஞ்சுக்குவாங்களா இல்லையான்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த விவகாரம் தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.